குக் வித் கோமாளி சீசன் 7 11 அண்ட் 12 எபிசோட்ல மனு அண்ட் ஜமீலா மேம பார்த்தீங்களா? உங்க கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சாங்களா? ப்ரமோல மனு சார் அண்ட் ஜமீலா மேம காணவே காணோம். இந்த வீக்கான ப்ரமோஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த வீக் ப்ரமோல இருந்து இந்த வீக்குக்கான ஷோ எப்படி இருக்க போகுதுன்னு சில டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேசலாமா? குக் வித் கோமாளி சீசன் 6ல மாதம்பட்டியை கலாய்க்கிறது தான் குரேஷி வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாவே பார்த்துட்டு இருந்தாரு. அடுத்த புதுசா வந்திருக்க கோமாளியான அன்சர் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இவரை நாப்டால் குரேஷின்னு எல்லாரும் கமெண்ட்ல பேசிட்டு வராங்க. ஏன்னா இந்த வார ப்ரோமோல மாதம்பட்டி ரங்கராஜ கொஞ்சம் கலாய்ச்சிருக்காரு அன்சர். இருந்தாலும் குரேஷி அளவுக்கு இல்லப்பா. அன்சருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அடாவடி அன்சர். இவரோட ரீல்ஸ் எல்லாம் அவர் ஒய்ஃபோட சேர்ந்து பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம விஜய் டிவில சில ப்ரோக்ராம்ஸ்லயும் இவரை பார்த்திருக்கோம். மாதம்பட்டி ரங்கராஜ கலாய்க்க குரேஷி இல்லையே அப்படின்ற வார்த்தை தீக்கிற மாதிரி போற போக்குல மாதம்பட்டி ரங்கராஜ பிடிச்சி ஒரு கலாய்ச்சிட்டாரு. அன்சர் ஆக்டர் விசுவோட வேஷத்துல வந்திருந்தாரு. அன்சர் அங்க இருந்த எல்லா ஜட்ஜஸையும் பார்த்து இவருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இவருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டாரு. உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் உஷாராயி வேணாம் உற்று அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி வேணாம் வேணாம் அப்படின்னாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அன்சரும் அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் குரேஷி காமெடியோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் டைமிங்ல ரைமிங்கா அடிப்பாரு. We all miss you குரேஷி. முடிஞ்சா குக் வித் கோமாளி செட்டுக்கு வந்துட்டு போங்க. 1-2 எபிசோட்லயாவது குரேஷியை பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம இப்போ புதுசா 2 ஜோடியை களமிறக்கி இருக்காங்க. ஸ்ரேயா அண்ட் சித்து. இவங்களுமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவில பல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் டிவி ஃபேமிலியில இவங்க ஒரு ரியல் லைஃப் கப்பிள். இவங்க ஏன் போன வாரம் வரல, ஏன் இந்த வாரம் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், இன்னொரு பக்கம் சிங்கர் மனோ சாரையும் ஜமீலா மாமியும் காணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதான் செய்யுது. ஃபேமிலி ஃபேஸ் ஆஃப்னு சொன்னாங்க. எல்லா கப்பலையும் பார்க்க முடியுது, ஆனா மனோ சாரையும் ஜமீலா மாமா மட்டும் பார்க்க முடியல. இந்த வார ப்ரமோல நீங்க அவங்களை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. மனோ சார் இருக்காரு, அப்பப்போ நிறைய சூப்பரான பாட்டெல்லாம் கேட்கலாம்னு நினைச்சேன். ஸோ இந்த ஜோடி போட்டியில தொடர்றாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூ என்ட்ரியான சித் அண்ட் ஸ்ரேயா என்ன பண்றாங்க, ப்ரோக்ராம்ல எப்படி வந்துட்டு சுவாரஸ்யம் கூட்ட போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆங்கர்ஸை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஜோயாவை பத்தி முக்கியமா பேசணும். ஆங்கருக்கு முக்கியமே வாய் தான். ஆனா அந்த தமிழ் ப்ரோக்ராம்ல வர ஆங்கருக்கு தமிழே தெரியலன்னா எப்படிங்க? ஜோயாக்கு தமிழ் சுத்தமா பேச தெரியல. பாதி நேரம் மாக்காப்பா என்ன பேசுறாருன்னு அவர் வாயை மட்டும்தான் பார்த்துட்டு நிக்கிறாங்க ஜோயா. தமிழ் சரளமா பேச தெரிஞ்ச ஒரு ஆங்கரை கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுது. இருந்தாலும் ஜோயா வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட், அதுக்காக தான் கண்டிப்பா ஜோயாவை சேர்த்திருக்காங்கன்னு தெரியுது. எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் நம்மள என்னென்ன மாதிரி என்டர்டெயின் பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். லாஸ்ட் வீக் எபிசோட் சுமாருன்னு தான் சொல்லலாம். இந்த வாரமாவது வந்து ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான தமிழ் ப்ரோக்ராம்ஸோட ரிவ்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். பாய்.